ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். திருப்பத்தூரில் மருது பாண்டியர்களின் 224வது நினைவு தினம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் சவுத் இந்தியன் ரெபலியனில் வந்து கவர் ஆகும். ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலு நாச்சியார், முத்து வடுகநாதர் இவர்கள் வந்து பாளையக்காரர்கள். இவர்களுடைய படை தளபதிகள் தான் இந்த மருது சகோதரர்கள், அதாவது பெரிய மருது இல்லைன்னா வெள்ளை மருது, சின்ன மருது. ஸோ 1772 வந்து ஆற்காடு நவாப் வந்து அந்த வரி வசூலிக்கும் அந்த பணியை வந்து ஆங்கிலேயரான கர்னல் பாஞ்சோர் கிட்ட வந்து ஒப்படைத்திருப்பார். ஸோ அதன்படி நவாபும் கர்னல் பாஞ்சோரும் சிவகங்கை மாவட்டத்துக்கு படையெடுத்து வந்திருப்பாங்க. அப்போ நடக்கக்கூடிய அந்த மோதலில் வந்து காளையார் கோயிலில் வச்சு முத்து வடுகநாதர் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ இந்த டைமில் வேலு நாச்சியார் எஸ்கேப் ஆகி திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய கோபால நாயக்கர் கிட்ட அடைக்கலம் தேடி இருப்பாங்க. திரும்பவும் அவங்க 1780 இந்த காலகட்டத்தில் சிவகங்கைக்கு வந்து ஆட்சியை பிடிப்பதற்கு இந்த மருது சகோதரர்கள் வந்து முக்கிய பக்கபலமாக இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, 1799 ஆண்டு அக்டோபர் 16 கட்டபொம்மன் இறந்ததுக்கு பிறகு அவருடைய தம்பிகள், அதாவது ஊமைதுரை, செவத்தையா இவர்களுடன் சேர்ந்து பிரிட்டிஷுக்கு எகென்ஸ்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிளர்ச்சி நிறையவே பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர்களுடைய முக்கியமான அந்த கிளர்ச்சி அப்படின்னா 1800 நடந்த 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்தெந்த பாளையக்காரர் கூட சேர்ந்து இவங்க இந்த கிளர்ச்சியை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திண்டுக்கல் கோபால நாயக்கர், அதே மாதிரி மலபார் கேரளவர்மா, மைசூர் கிருஷ்ணப்பா, துண்டாஜி இவர்களுடன் இணைந்து தான் இந்த 2ஆம் பாளையக்காரர் வாரம் இவங்க வந்து பிரிட்டிஷுக்கு எகென்ஸ்டாக நிகழ்த்தி இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி 1801 ஆண்டு கட்டபொம்மனின் தம்பிகள், அதாவது ஊமைதுரை, செவத்தையா இவர்கள் வந்து பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து எஸ்கேப் ஆகி வரும்போது இந்த மருது சகோதரர்கள் தான் இவர்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் சிறுவையில் அப்படிங்கிற இடத்துல வந்து அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர்களை வந்து ஒப்படைக்கும்படி இந்த பிரிட்டிஷ் வந்து மருது சகோதரர்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா அவர்களை வந்து பிரிட்டிஷ்கிட்ட ஒப்படைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 1801 அந்த டைமில் பிரிட்டிஷ் படையெடுத்து வரும்போது இவர்கள் ஒரு முக்கியமான ஒரு பணியை செய்திருப்பார்கள். அதாவது திருச்சி பிரகடனம், பிரிட்டிஷுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரகடனத்தை வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில், அதே மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய நவாபு கோட்டையில இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒட்டி இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் புதுக்கோட்டை, எட்டயபுரம் மன்னர்கள் இவர்களுடைய அந்த பிரித்தாளம், அதாவது இவங்க பிரிட்டிஷை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் காரணத்தினால இந்த மருது சகோதரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவர்களுடைய கிளர்ச்சி வந்து வெற்றி அடைந்திருக்காது. பிரிட்டிஷ் இவர்களை அரெஸ்ட் பண்ணி 1801 ஆண்டு அக்டோபர் 24 ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த திருப்பத்தூர் கோட்டையில வந்து இவங்க வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய கிளர்ச்சி தான் மிக பிரபலமாக தென்னிந்திய புரட்சி அப்படின்னு அறியப்படுது. எலி காய்ச்சல் பாதிப்பு, சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் ஹியூமன் டிசீஸில் வந்து கவர் ஆகும். ஸோ எலி காய்ச்சலுக்கு மெடிக்கல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா லெப்டோஸ்பைரோசிஸ். ஸோ இது எந்த பாக்டீரியாவில் உருவாகக்கூடிய நோய் அப்படின்னா லெப்டோஸ்பைரா அப்படிங்கிற பாக்டீரியல் டிசீஸ். ஸோ இது எப்படி மனிதர்களுக்கு பரவும் அப்படின்னா அனிமல்ஸ்லேருந்து, அதாவது ரேட்ஸ், பிக்ஸு, டாக்ஸு, கேட்டில்ஸ். ஸோ இதனுடைய அந்த யூரின் வேஸ்டஸ், கழிவு பொருட்கள் வந்து மனித தொடர்பில் வரும்போது தான் இந்த நோய் வந்து அந்த அனிமல்ஸ்லேருந்து ஹியூமனுக்கு வந்து பரவும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ரேட்ஸினுடைய கழிவு பொருட்களில் இந்த பாக்டீரியா வந்து அதிக அளவில் இருக்கும். ஸோ அதனுடைய தொடர்புடைய அந்த கண்டாமினேட்டட் வாட்டர், சாயில், ஃபுட்டு இதெல்லாம் தவறுதலாக மனிதன் வந்து உட்கொள்ளும் போது இந்த நோயானது அனிமல்ஸ்லேருந்து மனிதர்களுக்கு வந்து பரவுது. இது முக்கியமாக எந்தெந்த உறுப்புகளை வந்து பாதிக்கும் அப்படின்னா கிட்னி, அதே மாதிரி லங்ஸ், இந்த உறுப்புகளை தான் பாதிக்கும். ஸோ இந்த பாக்டீரியா வந்து எந்த மெத்தடில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா RT-PCR, அதாவது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டர்ஸ் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். இந்த டயக்னோசிஸ் தான், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உக்ரைனுக்கு டாமஹாக் வழங்கினால் கடும் பதிலடி, அமெரிக்காவுக்கு புதின் எச்சரிக்கை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் பேப்பர் 3ல் இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா டாமஹாக் ஏவுகணை
ஸோ இந்த டாமஹாக் ஏவுகணை வந்து 1500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த இலக்குகளையும் மிக துல்லியமாக தாக்கும் ஒரு நீண்ட தூர குரூஸ் ரக ஏவுகணை தான் இந்த டாமஹாக் ஏவுகணை. குழந்தைகளுக்கான புத்தகங்கள் பிரிவில் புக்கர் பரிசு அறிமுகம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆங்கில இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மிக உயரிய பரிசு தான் இந்த புக்கர் பரிசு. ஸோ எந்த ஆண்டிலிருந்து இது வழங்கப்படுகிறது அப்படின்னா 1969ஆம் ஆண்டிலிருந்து தான் வழங்கப்படுகிறது. இது தவிர ஒரு சர்வதேச புக்கர் பரிசு 2005 வழங்கப்படுகிறது. ஸோ இந்த 2 விருதுக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னா புக்கர் பரிசானது அந்த ஆங்கில இலக்கியத்திற்கு வந்து வழங்கப்படும். ஸோ இந்த சர்வதேச புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு உலக அளவில் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அந்த இலக்கியத்திற்காக வழங்கப்படக்கூடியது தான் இந்த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ். ஸோ இந்த புக்கர் பரிசு பிரிவில் வந்து 8 to 12 வயது குழந்தைகளுக்கான அந்த சிறந்த புனை கதைகள் பிரிவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏற்படுத்தி இருக்காங்க. அதன்படி 2027 அந்த 8 to 12 வயது குழந்தைகளுக்கான பிரிவுக்கும் புக்கர் பரிசானது வழங்கப்படும். ஸோ இந்த புக்கர் பரிசுக்கான கிரைட்டீரியா அப்படின்னா அந்த லிட்ரேச்சர். ஸோ சின்ன குழந்தைகளுக்கு அப்படின்னா புனை கதைகள் இது இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கணும். அதே மாதிரி பிரிட்டன் இல்லைன்னா அயர்லாந்தில் இது பப்ளிஷ் ஆகிருக்கணும். ஸோ இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் வந்து அந்த டிரான்ஸ்லேஷனல் லிட்ரேச்சருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. அதன் அடிப்படையில் எந்த லாங்குவேஜில் வேணாலும் எழுதியிருக்கலாம், ஆனால் அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கணும். அதே மாதிரி பிரிட்டன் இல்லைன்னா அயர்லாந்தில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கணும். ஸோ இந்த வருடத்தினுடைய அந்த இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் வந்து கன்னட எழுத்தாளர் பானு முஸ்தக். ஸோ அதை மொழி பெயர்த்தவங்க யார் அப்படின்னா தீபா பாஸ்தி. ஸோ அவங்களுக்கு அந்த ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற இலக்கியத்திற்காக வழங்கப்பட்டிருக்கு. குடியரசு துணைத் தலைவர் நாளை செஷல்ஸ் பயணம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் வேர்ல்டு கண்ட்ரீஸில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்மளுடைய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய பெருக்கடலில் இருக்கக்கூடிய அந்த தீவு நாடான செஷல்ஸ் ஸோ அதற்கு வந்து பயணப்பட இருக்கிறாரு. ஸோ இந்த செஷல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அந்த மகாசாகர் தொலைநோக்கு பார்வை திட்டத்தில் வந்து முக்கிய கூட்டாளி. ஸோ 2015 சாகர் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருப்பாங்க. தட் இஸ் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜன். அதாவது இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளிடையே உள்ள பாதுகாப்பு, வர்த்தகம், ஒத்துழைப்பு இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் சாகர் திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் இதில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்றிணைந்து அந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஷிப் டிப்ளாய்மெண்ட்ஸ், அதே மாதிரி ஜாயிண்ட் சர்வேலன்ஸ் பண்ணுவாங்க. ரீஜனலாக இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஏதாவது கிரைசிஸ் வந்துச்சு அப்படின்னா நேவல் அசட்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க, எய்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த சாகர் இனிஷியேட்டிவ். ஸோ இந்த சாகர் இனிஷியேட்டிவை 2025 மகா சாகர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மியூச்சுவல் அண்ட் ஹாலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் அக்ராஸ் ரீஜன். ஸோ இந்த சாகருக்கும் மகா சாகருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சாகர் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது அந்த இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளின் பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துறது. ஸோ இந்த மகா சாகர் திட்டத்தின் அடிப்படையில் இந்த பாதுகாப்பு அண்ட் உறுதித்தன்மையை இண்டோ பசிபிக் ரீஜன் குளோபல் சவுத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருங்கடலுக்குமே இந்த இனிஷியேட்டிவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பிலிப்பைன்ஸ், கானா இந்த நாடுகள் எல்லாமே இந்த இனிஷியேட்டிவில் வந்து கவர் ஆகும். ஸோ அந்த நாடுகளிடையே ஒரு பாதுகாப்பு, வர்த்தகம், ஒத்துழைப்பு, செக்யூரிட்டி இதை எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்துவாங்க. கனடாவில் தீபாவளி சிறப்பு அஞ்சல் தலை வெளியீடு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரீஸில் வந்து கவர் ஆகும். ஸோ கனடா நாட்டில் வந்து தீபாவளி அதில் சிறப்பிக்கும் பொருட்டு ஒரு அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அஞ்சல் தலையில் பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்படிங்கிற வேர்டு வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் பதிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ரங்கோலி படமும் வந்து இதில் வந்து இடம்பெறும். ஸோ கனடா நாட்டிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பன்முக கலாச்சாரத்தை அங்கீகரிக்கும் வகையில் தான் இந்த தீபாவளி சிறப்பு அஞ்சல் தலையானது வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு அந்த நாட்டிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. தனியார் பள்ளிகளில் அக்டோபர் 30-31 இலவச சேர்க்கை, கல்வித்துறை செயலர் தகவல். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல சோஷியல் இஷ்யூஸில் சைல்டு எஜுகேஷனை வந்து கவர் ஆகும். ஸோ 2002ஆம் ஆண்டு வந்து
எஜுகேஷனை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 86வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2022 தான் ஆர்டிக்கிள் 21A என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 6 to 14 வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து கல்வி கொடுப்பது கட்டாயமாக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கிளை வந்து கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. ஸோ அதன்படி ஏழை மாணவர்களுக்கு வந்து நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் 25% வந்து ரிசர்வேஷன் ஆனது வழங்கப்படும். ஸோ எந்தெந்த ஸ்டாண்டர்டில் அப்படின்னா எல்கேஜியிலேருந்து 8th வரைக்கும் அவங்க கட்டணம் இல்லாமல் இலவசமாக படிக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2013 இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 5 லட்சம் பிள்ளைகள் வரைக்கும் இதனால பயன்பெற்று வர்றாங்க. ஸோ நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மொத்த இந்த ரிசர்வேஷன் 25% ரிசர்வேஷன் வழங்கக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 7714. ஸோ அதில் 25% ரிசர்வேஷன் வச்சு 1 லட்சம் இடங்கள் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு ஏழை மாணவர்களுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. இப்போ அந்த ஸ்கூலில் 25 ரிசர்வேஷன்ஸ் இருந்தால் அதில் குறைவான மாணவர்கள் இருந்தாங்கன்னா அப்படியே அவங்கள அட்மிஷன் போட்டுருவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸ் 25% மேலே இருந்தாங்க அப்படின்னா குலுக்கல் முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இது எந்தெந்த மாணவர்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னா ஆதரவற்றவர்கள், HIV அஃபெக்டட் அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு வந்து இந்த RTE சட்டத்தின்படி முன்னுரிமையானது வழங்கப்படும். இன்னுயிர் காப்போம் திட்டம் நீட்டிப்பு அரசாணை வெளியீடு. ஸோ இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மளுடைய தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீமு. ஸோ இந்த ஸ்கீம் எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா சாலை விபத்துகளால் ஏற்படும் அந்த உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் காயமுற்றவர்களுக்கு முதல் 48 மணி நேர உயர் சிகிச்சை கிடைக்க வழி செய்யும் திட்டம் தான் இந்த இன்னுயிர் காப்போம் திட்டம். ஸோ இதில் 2 லட்சம் வரைக்கும் 101 வகையான உயிர் காக்கும் சிகிச்சையை வந்து தனியார் இல்லைன்னா அரசு ஹாஸ்பிட்டலில் கட்டணமின்றி பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது முதல்வர் காப்பீடு இல்லாதவர்களுக்கும் இந்த திட்டமானது செல்லுபடியாகும். இதற்காக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகள் பார்த்தீங்கன்னா 723. ஸோ இந்த ஸ்கீமான திட்டம் என்னைக்கு வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா 18 டிசம்பர் 2021. எங்கே அப்படின்னா செங்கல்பட்டு. ஸோ இதனுடைய அந்த திட்டத்தின் கால வரை வந்து ஜனவரி 2025 வந்து முடிவு பெற்றிருக்கும். ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2027 ஜனவரி வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 1 லட்சம் வரைக்கும் தான் கட்டணமில்லாத சிகிச்சை வந்து வழங்கப்பட்டிருக்கும். 2024 தான் இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 லட்சமாக உயர்த்தி இருப்பாங்க. 22% ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்ய மத்திய அரசுக்கு பரிந்துரை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 4ல் அக்ரிகல்ச்சரில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த விவசாயிகளிடமிருந்து அந்த நெல்லை வந்து கொள்முதல் பண்ணுறது யார் அப்படின்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து 1965 தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். எந்த சட்டத்தின் அடிப்படையில் அப்படின்னா ஃபுட் கார்பரேஷன் சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1964. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வந்து வருவாங்க. ஸோ இவங்க தான் அந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது. அதாவது விவசாயிகளிடமிருந்து அந்த நெல்லை கொள்முதல் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பஃபர் ஸ்டாக்கை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி PDS அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வழியாக எல்லா ஸ்டேட்ஸும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அனுப்புவாங்க. ஸோ அந்த உணவு செக்யூரிட்டியையும் பாதுகாக்கிறது வந்து இவங்க தான். ஸோ இவங்க தான் அந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெல்லினுடைய ஈரப்பதத்தின் அடிப்படையில் தான். ஸோ இவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நெல்லை கொள்முதல் பண்ணணும்னா அதில் வந்து 17% ஈரப்பதம் தான் இருக்கணும். ஸோ அப்படி வாங்கும்போது தான் அவங்களால என்ன பண்ண முடியும்னா அதை பஃபர் ஸ்டாக் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மழை அதிகமாக இருக்கிறதுனால ஈரப்பதம் வந்து எவ்வளோ நம்ம ஸ்டோரேஜ் பண்ணாலும் பாதுகாப்பாக ஸ்டோரேஜ் பண்ணாலும் அதனுடைய ஈரப்பதம் வந்து மழையின்
தாக்கத்தினால அதிகமாகவே இருக்கும். அப்போ இந்த விவசாயிகள் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுவாங்க. கொள்முதல் பண்ணலைன்னா அவர்களுக்கு அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்காது. ஸோ அவங்களுடைய அந்த வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும். அதற்காக தான் 22% ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்வதற்காக மத்திய அரசுக்கு வந்து தமிழ்நாடு அரசு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. ஸோ உலக பொருளாதாரத்தின் அச்சாணி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 4ல் இந்தியன் எக்கனாமியில் வந்து கவர் ஆகும். உலக அளவில் வந்து தங்கம் கையிருப்பு வைத்திருக்கும் நாடுகளில் முதல்ல இருக்கக்கூடிய நாடு வந்து அமெரிக்கா. அதாவது 8133 டன் அளவில் வந்து அவங்க தங்கம் கையிருப்பு வைத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, இத்தாலி, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சைனா அண்ட் சுவிட்சர்லாந்து. ஸோ இதில் 8வது இருக்கக்கூடியதான் இந்தியா. ஸோ நம்மளுடைய அந்த தங்கம் கையிருப்பு பார்த்திங்கன்னா 880 டன். ஸோ இது யார் இந்த தங்கம் கையிருப்பை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த தங்கம் கையிருப்பை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போது ஏதாவது ஒரு நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி வரும்போது அந்த தங்கத்தை என்ன பண்ணுவாங்கன்னா விற்று அந்த நெருக்கடியை வந்து சமாளிக்கலாம். அதற்காக தான் இந்த தங்கம் கையிருப்பை வந்து ஒவ்வொரு நாடுகளும் வந்து கடைபிடிக்கிறாங்க. கேரள ஆளும் இடதுசாரி கூட்டணியில் சர்ச்சை, பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இணைந்தால் கருத்து வேறுபாடு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் எஜுகேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து 2020 கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் கொண்டு வந்த திட்டம் தான் பிஎம் ஸ்ரீ திட்டம், அதாவது பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. இதில் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 14,500 எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸை வந்து மாடல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக, மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், சயின்ஸ் லேப்ஸ், இந்த மாதிரி அதனுடைய கட்டமைப்பை வந்து ஸ்கூல்ஸுடைய அந்த குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய அந்த ஷேரிங் பார்த்திங்கன்னா 60% வந்து சென்ட்ரல் ஷேர் பண்ணுவாங்க, 40% இந்த ஸ்கீமுக்காக ஸ்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணணும். இப்போ நார்த் ஈஸ்டில் பார்த்திங்கன்னா 90% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 10% ப்ரொவைட் பண்ணால் போதும். அதே மாதிரி ஹிமாலயன் இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் சிக்கிம், உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், அதே மாதிரி
ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 90% ஃபண்டிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, 10% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைனா யூனியன் டெரிட்டரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க.